அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழியின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் தந்த பெரிய கூட நமக்கு இல்லையா? இன்று அவர் நமக்கு என்ன இறை செய்தி தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எசையா எழுதிய நூல் அதிகாரம் 57 இறை வார்த்தை 14 16 முடிய. அமையுங்கள், பாதையை அமையுங்கள், அதை தயார் செய்யுங்கள், என் மக்களின் வழியில் இருக்கும் தடைகளை அகற்றுங்கள் என கூறப்படும். உயர்ந்தவரும் உன்னதவரும் காலம் கடந்து வாழ்பவரும் தூயவர் என்ற பெயரை கொண்டவரும் கூறுவது இதுவே. உயர்ந்த தூய இடத்தில் நான் உரைகின்றேன், நொறுங்கிய நலிந்த நெஞ்சத்தினரோடும் நான் வாழ்கின்றேன். நொறுங்கிய உள்ளத்தினரை ஊக்குவிக்கவும் நலிந்த நெஞ்சத்தினரை திடப்படுத்தவும் நான் குடியிருக்கிறேன். ஏனெனில் என்றென்றும் நான் குற்றம் சாட்ட மாட்டேன், எப்பொழுதும் சினம் கொண்டிருக்க மாட்டேன். ஏனெனில் நான் தோற்றுவித்த உயிர் மூச்சாக மனித ஆவி என் திருமுன் தளர்ச்சி அடைந்து விடும். பிரைஸ் தி லார்ட். ஏனெனில் நான் தோற்றுவித்த உயிர் மூச்சாக மனித ஆவி என் திருமுன் தளர்ச்சி அடைந்து விடும். இந்த ஆவி அவர் கொடுத்தது தானே, இந்த சுவாசம் அவர் தந்தது தானே இல்லையா? நம்ம சுவாசிக்கின்றதே இறைவனுடைய சுவாச காற்று தான் இல்லையா? அந்த சுவாசத்தை நிப்பாட்டிட்டான்னா யோசித்து பாருங்கள், நாம் எந்த நிலை இல்லையா? அதான் அதுலேயும் பாருங்கள், அவர் கவலைப்படுறார் பாருங்கள். அவர் கொடுத்த ஆவி, மனிதருக்கு கொடுத்த ஆவி அவர் திருமுன் தளர்ந்து விடுமா, தளர்ச்சி அடைந்து விடுமா. ஏனென்றால் குற்றம் சாட்டினால், நாம் செய்த குற்றத்தை ஓயாதவருக்கு சாட்டி கொண்டிருந்தால் நாம் தளர்ச்சி அடைந்து விடுவோமா. அதனால் எப்போதும் குற்றம் சாட்டவங்க மாட்டாராம். அப்போ பாருங்கள், எவ்வளவு இரக்கமுள்ளாண்டவர் இல்லையா? நம்ம நலிந்த நெஞ்சத்தினர் நொறுங்கிய உள்ளத்தினர் தான் அவர் தேற்றுகிறார், திடப்படுத்துகிறார். என்னென்றால் நமக்காக ஒரு பாதை அமைக்கப்படுகிறது, நிறைவான பாதை, சீரான பாதை. நம்ம பாதையில் இருக்கிற தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறிகிற ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். நமக்கு என்ன தேவை சொல்லுங்கள்? அவர் நம்மளோடு இருந்து நம்மளை ஒவ்வொரு நொடிப்பொழியும் ஊக்குவித்து நம்மளை நிறைவாக வழிநடத்தும் போது நமக்கு என்ன தேவை? தேவை அனைத்தையும் அவர் செய்கிறார். இன்று நமக்கு என்ன தேவை என்பது அவருக்கு தெரியுமே. ஒரு நாளும் நாம் பட்டினி கிடக்க அவர் சம்மதிக்க மாட்டார் இல்லையா? ஆனாலும் நாம் அவருக்கு கொடுக்கின்ற நேரத்தை தவறாது கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் கணக்கு கேட்பார், நம்மளை குற்றம் சாட்டுவார். அதான் குற்றம் சாட்டுவார். நான் உனக்கு எல்லாம் சொன்னபடி செஞ்சேனே, நீ எனக்கு என்ன தந்த? உனக்குரிய நேரத்தை எனக்கு தந்தியா? எனக்குரிய நேரத்தையே நீ வீணாக்குனின்னு கேட்பார். அப்போ நாம் அவருக்குரிய நேரத்தை வீணாக்குறவர்களாக இருக்கிறோமா? நான் எல்லா நேரத்தையும் அவருக்கு செலவழிக்கும்படி இருக்கிறோமா? எல்லா நேரத்தையும் எப்படி செலவழிக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நம்ம சமைக்கிறோம் இல்லையா? சமைக்கும் போதே அவருடைய நாமத்தை உள்ளே உச்சரிச்சுக்கிட்டே நம்ம சமைக்கும் போது சமையல் சீக்கிரமாக முடிஞ்சிடும். வேலை பார்க்குறாங்க. இப்போ ஒரு கம்ப்யூட்டர் வச்சு வேலை பார்க்குறாங்க. கம்ப்யூட்டருக்கு முன்னால் இந்த கம்ப்யூட்டர் செயல்பட மாட்டேக்கு, அவங்க போடுற கணக்கு கரெக்டாக வர மாட்டேக்கு. ஒரு நொடி அவரை மனசில் நினச்சிக்கிட்டு ரொம்ப நேரமாக போராடுறேன், இது எனக்கு நடக்கவே மாட்டேக்குன்னு அவரை நினச்சிட்டு, ஆண்டவரேன்னு அவரை நினச்சிட்டு நம்ம செய்தோம் என்றால் அந்த கம்ப்யூட்டர் கரெக்டானதை கொண்டு வந்து தரும் நமக்கு. எல்லாமே இறைவன் படைத்தது தானே இல்லையா? நாம் தான் தேவையில்லாமல் மனித ஆவி நான் பெரியவன், என்னுள் நிறைய இருக்கிறது, நான் எப்படி அறிவாளி, நான் ஞானம் நிறைய இருக்கிறது எனக்கு, நான் படித்ததுனால் இவ்வளோ ஞானத்தோடு இருக்கேன் என்று நாம் பெருமை பேசிக்கொள்கிறோம். அந்த பெருமை அனைத்துமே சிறுமையாகிவிடும். ஆம், ஏனென்றால் இறைவனை தவிர நமக்கு ஞானம் தருபவர் ஒருவருமே இல்லை. அவர் படிக்கின்ற அந்த வல்லமையை தந்ததால் தானே நாம் படித்தோம். இல்லாட்டா நம்மளால் படிக்க முடியுமா சொல்லுங்கள் பார்ப்போம். முடியாதில்ல. அதுதான் படிக்காதவங்கள மேதையாக்குறார் அவர். அதான் உண்மை. அந்த காலத்திலலாம் படித்தவங்கள்லாம் இப்போ பாருங்கள் மேதைகள் போல் இருக்கிறார்களா இல்லையா? அப்போ நாமளும் இறைவனோடு இணைந்து நடக்கும்போது அறிவு இருக்குது, அறிவு இல்லைங்கிறதெல்லாம் இல்லை. இல்லாதவர்களை அவர் இருக்கிறவர்களாக மாற்றுகிறார், இருக்கிறவர்களை இல்லாதவர்களாக மாற்றுகிறார். நாம் இல்லாதவர்களாக இருந்து இருப்பவர்களாக வாழ்வோம். அந்த வரத்தை கேட்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, உங்களுடைய இரக்க பெருக்கத்துக்கு எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்குறோம். ஆமாண்டவரே, ஒன்றுமே இல்லாமல் இருந்து வெறுமையாக நின்ற எங்களையுமே நீர் தேர்ந்தெடுத்து ஆமாண்டவரே உம்முடைய ஆவியை எங்களுக்கு தந்து நிறைவாக எங்களை வழிநடத்துகிறீரே. இதற்கே நாங்கள் உமக்கு நன்றி சொல்ல 1000 நாவு வேண்டும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, ஒவ்வொரு நாளும் 1000 நாவு உங்களை போற்ற வேண்டும் ஆண்டவரே. போற்ற வேண்டும், புகழ வேண்டும், வாழ்த்த வேண்டும், ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், உம்மை மகிமைப்படுத்த வேண்டும் ஆண்டவரே.
மகிமைக்குரியவர் தான் நீர், போற்றுதலுக்குரியவர் தான் நீர் ஆண்டவரே. அதனால் நாங்கள் என்ன சிறு சிறு தவறுகள் செய்திருந்தால் அதையெல்லாம் மன்னித்து எப்பொழுதும் உம்மை சார்ந்து இருக்கும்படி நீர் அந்த வரத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். ஆமாண்டவரே, இந்த வரத்தை அனைத்தும் எங்களுக்கு நீர் தரப்போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.